நான் இங்கேருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரண்ட்ல இருக்கிற பிள்ளைங்க எப்பவுமே ஃப்ரண்ட் பெஞ்சுன்னு சொல்லுவோம்ல, ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்களாம் நம்ம பார்த்துட்டே இருப்போம். அதனால கொஞ்சம் ரொம்ப சின்சியராக பண்ணுவாங்க இல்லையா எல்லா விஷயத்துலையுமே. பேக்கில் இருக்கிற இப்போ நான் முடிச்ச உடனே சொல்லலான்னு நினச்சேன். அந்த பாப்பாவோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு அப்படியே என்னை ரொம்ப மெய்சில் இருக்க வச்சிருச்சின்னு சொல்லலாம். நான் அவளே தான் பார்த்துட்டு இருந்தேன். அதாவது நம்ம பின்னாடி உட்காந்துருக்கோம், குட்டி பொண்ணு தான். அந்த ரியாக்ஷன் இப்போ நான் உங்களுக்கு திருப்பி செஞ்சு காட்ட சொல்கிறேன். கும்பலில் உங்களுக்குலாம் பின்னாடி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அந்த இந்த சாங்கும் இதுக்கு முன்னாடி சாங்கும் அவளோட ரியாக்ஷன்ஸ் நம்ம முன்னாடி தெரியலன்றதுக்கும் மேலே, அதாவது முன்னாடி தெரியும் நம்ம வந்து ஆடியன்ஸ் முன்னாடி பாடுறோம், அப்போ அவங்க எஃபர்ட் வந்து வேற மாதிரியா இருக்கும் இல்லையா? அதான் நம்ம எல்லாரோடையுமே நம்ம கும்பலில் உட்காந்துதுன்னா அப்படி உட்காந்துருக்கோம், எல்லாரும் நம்மளை வாட்ச் பண்ணும்போது அந்த மாதிரிலாம் இல்லை. முன்னாடி தெரியலனா தெரியலையா, நான் பாடுறது அங்கே கேட்குமா கேட்காதா கூட அவங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ரொம்ப ஷார்ட்டாக பின்னாடி குட்டி பாப்பா தான் அவளோட ரியாக்ஷன்ஸ். இப்போ நான் தனியாக பண்ணி காட்ட சொல்கிறேன். அந்த பாட்டு, இந்த பாட்டு இதுக்கு முன்னாடி பாட்டு, நான் அதையே தான் பார்த்து சிரிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த பாப்பா தான் சஞ்சிதா. ஒரே ஒரு தடவை பாட சொல்லலாமா அவங்கள? ஸ்டேஜில் தான் இதுக்கு முன்னாடி பாட்டு, இதுக்கு முன்னாடி அந்த தந்தனநாதன் பாடுறாங்க, அந்த ரியாக்ஷனோட இங்க பின்னாடி என்ன பண்ணியோ அதே தான். ப்ளீஸ் நல்லா பண்ணியா, நல்லா பண்ணியா. கம்மியாக தான் கொடுத்தாங்க. அந்த அம்மாவை தனியாக கூப்பிட்டு சொன்னோன்னே அந்த கொண்டையில் இருக்கிற பூவே வெளியில் வந்துடுச்சு. அந்த ரியாக்ஷன் தான் அவங்க கொடுத்தாங்க. அவங்க பாடின விதம் வந்து இப்போ கொஞ்சம், ஏன்னா எல்லாரும் எதிர்க்கும் தனியானோடனே கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. அவங்க பின்னாடி உட்காந்து இந்த தலையை ஆட்டின விதம் பூவே கீழே வந்துடுச்சு. அந்த அளவுக்கு அவள் கையை தட்டி கண்ணை மூடி, நீங்கள் நம்ம யார் பார்க்குறோன்றலாம் கிடையாது, நான் பாட்டை ரசித்தேன், நான் ஆடுவேன், நான் பாடுவேன், அப்படி தான் இருந்துச்சு. வாழ்த்துக்கள் எல்லா பிள்ளைகளுமே தான். மெனக்கட்டு எனக்கு என்னென்னா அவங்க பின்னாடி உட்காந்துட்டு இருந்தாங்கல்ல, அப்போ பாட்டு மட்டும் பாடினா போதும் அப்படின்ற ரியாக்ஷன் இல்லாமல் அதை உள்வாங்கி அந்த ரியாக்ஷனோட சொன்ன விதம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ கொஞ்சம் திடீர்னு திருப்பி பாடுங்கன்னொன்னே அவங்க பயந்துட்டாங்க போல் இருக்கு. வாழ்த்துக்கள், இது மேலும் மேலும் சிறக்க வாழ்த்துக்கள். செல்வன் ரஞ்சன் ஒரே ஒரு ரியாக்ஷன் பார்த்தோம். இந்த மண்டையில் இருக்கிற பூ